வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமத்தில் இருந்தேன் ஒரு வீடியோ ஒன்று என் கண்ணில் பட்டுச்சு. அது ஒரு வீடியோன்னு சொல்ல முடியாது, பல வீடியோ அதை பற்றி வந்துக்கிட்டே இருக்குது. சென்னையில் இந்த தூய்மை பணியாளர் அந்த அக்கான்னு சொல்ல முடியாது, அவங்க அம்மா. ஒரு 50 வயது மதிப்புத்தக்கவர். நமக்கு அக்கா எப்படியா இருக்க முடியும், அம்மாவாக இருக்க முடியும். அவங்க பணியில் ஈடுபட்டிருக்கும்போது ஒரு நாதாரி பையன் அவனை ஏதோ ஒரு விலங்குகள் பேரை சொல்லி தட்டினோம்னு வச்சுக்கா, அந்த விலங்குகள் நம்ம மேலே கோச்சிக்கும். அந்த நாதாரி பையன் ஒரு மோசமான ஒரு செயலில் ஈடுபடுறான். அந்த அக்காக்கிட்ட ஒரு மோசமான செயலில் ஈடுபடுறான். எங்கே முகம் தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு அந்த செயலில் ஈடுபடுறான். அந்த அக்கா கையில் அந்த கூட்டிகிட்டு இருந்த அந்த விளக்கமாற்ற திருப்பி பிடிச்சி 4 இழுப்பு இழுத்துட்டாங்க. அவன் அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அந்த அக்கா எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அதுக்கப்புறம் அந்த அக்கா நியூஸுக்கெல்லாம் பேட்டிலாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு 50 வயசுங்க. அந்த பையன் ரொம்ப பைத்தியம் மாரி நினச்சேன். ஆனால் பார்த்தா அவன் பைத்தியம்லாம் ரொம்ப அழகாக இருக்கான் பார்க்குறதுக்கு. 25 வயசு தான் இருக்கும். எனக்கு 2 பசங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மன உளைச்சலில் பேசுது. அதுக்கப்புறம் அந்த சம்பவம் நடந்த பிறகு அதுக்கப்புறம் அங்கே அந்த அக்காவுக்கு இருக்க சூப்பர்வைசர் எங்கிட்டலாம் சொல்லி அப்புறம் கேஸ் கொடுத்து அப்புறம் காவல்துறை அவனை கைது பண்ணிருச்சுன்னு தான் சொல்கிறாங்க. ஆந்திராவை சேர்ந்தவனா, அவன் பேர் சாய் தேசாவோ என்னமோ சொல்கிறாங்க. அவனை மிக கடுமையான தண்டனை கொடுக்கணும். அவனுக்கு அவனெலாம் பார்த்தீங்கன்னா, இந்த வயசுலேயே இதுமாரி ஒரு பொது வெளியில் இதுமாரி அவன் செய்கிறான் அப்படிங்கும்போது, அவனுக்கு சாதாரணமாக அவனை விட்டுறக்கூடாது. மிக கடுமையான தண்டனையை கொடுக்கணும். நிறைய பேர் இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராமு, யூடியூப்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துருப்பீங்க நியூஸ் எல்லாம். இதை பற்றின கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்மளுடைய கருத்து என்னன்னா, முதல்ல சொன்ன மாதிரி தான், அவனுக்கு மிக கடுமையான தண்டனை இந்த அரசாங்கமும் காவல்துறையும் பெற்றுக் கொடுக்கணும். அவ்வளோதான் நம்மளுடைய கருத்து.